மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம். ஆனா இதுக்கு மேல தமிழனை அசிங்கப்படுத்த முடியாது, அவமானப்படுத்த முடியாது. உண்மையிலேயே இந்தியா நம்ம நாடுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள ஆளுகிற பிஜேபி அரசனுடைய நிதியமைச்சர் பேசுறாங்க, நிர்மலா சீதாராமன், தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு. இதுக்கு மேல ஒரு மொழியை கேவலப்படுத்த முடியுமா, அசிங்கப்படுத்த முடியுமா? இது மாதிரி மாற்று மொழியை சொல்லிட முடியுமா? இது தமிழை பழிச்சது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களையும் அசிங்கப்படுத்தினது, பழிச்சதுக்கு சமம். தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. That one line is enough, sir, but I'll read the passage. What does it mean? If you learn Tamil, even bhiksha, meaning nobody, a beggar cannot also survive. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு, இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார். அந்த இடத்துல தமிழ்நாட்டு சார்பா பேச போன எம்பிக்கள் கிழிச்சு தொங்க விட்டுருக்க வேண்டாமா? அவங்களுடைய எதிர்வினையை ஆற்றி இருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு கமலஹாசன் எந்திரிச்சு எழுதி வச்ச பேப்பரை பறக்க விட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்ரீமான் கமல்ஹாசன் ஜி, ஏன் அவன் உன் தாயா பழிக்கிறான்? நீ என்னன்னா இருடா, நான் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சு பார்த்து படிச்சு உன்னை திட்டுறேன் பாருங்கிற. அப்ப உண்மையிலேயே தமிழ் உன் தாய்மொழியா இருக்க வாய்ப்பே இல்லை. அண்ணன் சீமானோட தம்பிகளும் இந்த இடத்துல இருந்திருந்தா தமிழர்களுக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்குமா? தமிழுக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்குமா? அண்ணன் சீமான் சொல்றாரு பாருங்க, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாத, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட தலைவருக்கு ஓட்டு போடாம விட்டதோட விளைவு இப்படிப்பட்ட அவமானத்தை இந்த தமிழ் சமூகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. தமிழையும் தமிழர்களையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசிட்டு இந்த பிஜேபி கூட்டம் எந்த முகத்தை வச்சு வெக்கம் இல்லாம தமிழங்கிட்ட ஓட்டு கேட்டு வரப்போதும் தெரியல. இதுக்காக பதில் பேசுற கமலஹாசன் பேசுறது ஏதாவது புரியுதா? ஏதோ புரியாத மாதிரி பேசிட்டு கடைசி ஏதோ சாபம் விட்டுட்டு வராரு. பிரிய சகோதரி, இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான், தமிழ் பிச்சை எடுக்க உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. please conclude. உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன். கருணையுடன் நீங்களே ஏற்பீர். வினை உம்மை சுடுக. கமலஹாசன்கிட்ட ஒரு ஆவேசமோ ஒரு கோபமோ எதுவுமே இல்லை. எவ்வளவு பெரிய நடிகனாவும் கமலஹாசன் இருக்கலாம். அந்த மன்றத்துல எந்திரிச்சு பேசும்போது கமலஹாசனுடைய கையும் காலும் உதறுது பாருங்க. இன்னைக்கு திமுகவினுடைய முழு கொத்தடிமையா மாறி நிக்கிறாரு கமலஹாசன். உதயநிதி தான் முதலமைச்சரா வரணும்னு பேசுறாரு. நான் முன்பு இருந்தே நான் திமுக ஆதரவு தான் அப்படின்னு பேசுறாரு. என் வயது என்னவோ அதுதான் என் புரிதல் டிஎம்கே பற்றியது. நான் கண் திறந்த போது பார்த்த சூரியன் தான். நாளை சூரியன் வரும், அப்போ உதயம் வரும், உதயநிதியும் வருவாரு, முதலமைச்சர். அப்ப என்ன மயத்துக்கு நீ மக்கள் நீதி மையம்னு கட்சியை தொடங்கி நான் திமுக அதிமுகவுக்கு மாற்ற நான் போட்டிட்டு தேவையில்லாம நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்கும்போது குழப்பத்தை ஏற்படுத்தி ஓட்ட பிரிச்ச நீ யார்கிட்ட துட்டு வாங்கிட்டு இந்த வேலையை பார்த்த? அதுக்கு என்ன உனக்கு தண்டனை? அதுக்கு என்ன உனக்கு செருப்படி? எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை விதைச்சி எங்க ஓட்டை எங்களை ஏமாத்தி பறிச்சுக்கிட்டு நாங்க யாரு வேணான்னு ஓட்டு போட்டோமா அந்த கூட்டத்திலே போய் சேர்ந்துக்கிட்டு பண்ணி பேசுறிய, உனக்கு என்ன தண்டனை? திமுக எம்எல்ஏனால செய்தியாளர் ஒருத்தர் தாக்கப்பட்டிருக்கிறாரு, கொலை வெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. எந்த ஊரெல்லாம் யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? அண்ணன் அதுக்கு என்ன சார் கருத்து சொல்றீங்கன்னு கேட்டா அதுக்கு நீங்க தாங்க கருத்து சொல்லணும், நான் எதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு போறாரு. செய்தியாளர் வந்து தாக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு நானா பதில் சொல்றது? என்ன இல்ல
இதுக்கு தாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க படிச்சு சொல்றோம், நடிகை இந்த கூத்தாடி பையில நம்பாதீங்கன்னு. முன்னாடி கமலஹாசன் பின்னாடி ஓடுனாங்க, இப்ப விஜய் பின்னாடி ஓடுறாங்க. நடிகை என்னைக்கும் காப்பாற்ற மாட்டான், ஏமாத்த தான் செய்வான். சினிமா எப்படி பிழைப்போ அதே மாதிரி அவனுக்கு அரசியலும் பிழைப்பு தான். அவன் கொடுக்குற காசுக்காகவோ இறங்கி ஓட்டை பிரிச்சுட்டு ஓடி போயிடுவான். இந்த இப்போ தாவேக்கால ஒரு பைத்தியக்காரன் இருக்கான் பாருங்க, முஸ்தபா. அவனெல்லாம் எதுக்கு விவாத நிகழ்ச்சிக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரில. நெறியாளர் கேட்குறாரு, திருப்பரங்குன்ற விவகாரத்தில் விஜய் ஏன் கேள்வி எழுப்பலை, விஜய் ஏன் எந்த ஒரு கருத்துமே சொல்லலைன்னு கேட்டால் எதுக்கு சொல்லணும்னு கேட்குறான். இவனுக்கெல்லாம் எதுக்கு நம்ம ஓட்டு போடணும், எதுக்கு ஓட்டு போடணும்? எஸ்ஐஆருக்கு அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் வாய் திறந்தீங்களா? எதுக்கு திறக்கணும்? விஜய் பேச மாட்டாரு. தமிழக வெற்றி கழகம் எடப்பாடி பேச மாட்டாரு. தமிழக வெற்றி கழகம் பேச மாட்டாரு. சார் விஜய் அவங்க பேசுறது மற்றவர்கள் பேசும்போதும் அவர்களோட கருத்தை சொல்லும் போதும் சொல்ல விடாம இடையூறு செஞ்சு நெறியாளரே பைத்தியம் பிடிக்காத குறையா முடிய பிச்சுக்கிட்டு கடைசி ஒரு கட்டத்துல நீ பேசிட்டேல, நீ எந்திரிச்சு வெளியே போ அப்படிங்கிற அளவுக்கு கோவப்பட்டுட்டாரு. அவருக்கு தெரியும் இந்த களம் எங்க இருக்கு, மக்கள் இந்த டிஜிட்டல் அமைதியா இருக்கீங்களா இல்லையா சேர்க்கறாங்கன்னு சொல்றீங்க, அத பத்தி பேசுறேன். அமைதியா இருங்க சுகுணா. லோக்கல் சேனல்ல இந்த டிவிக்கே தற்குறிகள் செருப்படி வாங்குதுன்னா, நேஷனல் லெவல்ல இந்திய அளவான ஊடகத்துல இந்த டிஎம்கே அடிமைகள் செருப்படி வாங்கிட்டு இருக்கு. அப்ப டிவிக்கே டிஎம்கே இந்த செருப்படி வாங்குறதுல சரியான போட்டி தான் போல, இவங்க 2 பேருக்கு மத்தியில தான் போட்டி போல. டிஎம்கே சார்பா பேச போன சரவணன் டைம்ஸ் நவுல ஒரு நேஷனல் ஊடகத்துல விவாத நிகழ்ச்சியில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அங்க அவன் தெளிவா தான் கேள்வி கேட்கறான். அவனுக்கு கூட தமிழ்நாட்டு அரசியல் தெளிவா தெரிஞ்சிருக்குது. பிஜேபியை சார்ந்த அந்த நபர் கிட்டிக்குப்பிடி கேள்வியா கேட்டு நல்லா கொக்கி போட்டு அந்த டிஎம்கே சரவணனை மடக்கிட்டாரு. கொக்கியில மாட்டின மீனா கொத்தடிமை துடிச்சதையும் கடைசியில அதை சிரிச்சு மழுப்புனதையும் பார்த்து ஒட்டுமொத்த இந்திய மக்களும் காரி துப்புறாங்க. Parasakti movie is based on what? Please explain. Parasakti movie is based on our language war. The language war. Who was in power? Against Hindi imposition. Who was in power? Who was in power? Who was in power when this movie is based? Congress. And who are you in alliance with? Congress. What is this? What? No. What, Pranesh? Are you the anchor or someone from the BJP is the anchor? Sir, you would have to leave. Sir, I'm sorry viewers. அறிவுபூர்வமா அரசியல் பூர்வமா விவாதம் செய்ய வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு கேலி கூத்தாய் நிக்குது. அறிவார்ந்த இளைஞர்களும் பேச்சாளர்களும் வேட்பாளர்களாக நாம் தமிழர் கட்சியில் களமிறங்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கலாம். இல்லைன்னா அண்ணன் சீமான் ஆகச்சிறந்த ஆளுமையாக அறிவார்ந்தவராக இருக்கிறார், அவரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கலாம். அந்த என்டிடிவி அந்த தாவேகா பொதுக்கூட்டத்தில் ஒரு மாநாடு போடும்போது என்டிடிவி காரையும் போய் ஒரு தற்குறிட்ட பேட்டி எடுக்கிறான். அவை கூடவே டான்ஸ் ஆடி கட்சி துண்டு அவன் கழுத்தில் போட்டது நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு. அப்படி இந்த தற்குறிகளெல்லாம் பேட்டி எடுக்கக்கூடிய என்டிடிவி இன்னைக்கு பேட்டி கொடுக்க மறுக்கக்கூடிய விஜய் வீட்டு கதவை போய் தட்டிக்கிட்டு அடிமை மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த என்டிடிவி அண்ணன் சீமான இன்னைக்கு வரைக்கும் பேட்டி எடுக்கலை. இந்திய ஊடகங்கள் அண்ணன் சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்குது. இத்தனைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வந்த பிறகும் இந்த நேஷனல் மீடியாஸ் சீமான் அவர்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டேங்குது. கருத்து கணிப்புலையும் அப்படித்தான். கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தா கண்ணீர் வருதுங்க. எவ்வளோ கடுமையாக அந்த பிள்ளைங்க உழைக்கிறாங்க, எவ்வளோ கடுமையாக அண்ணன் சீமான் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை ஓரங்கட்டுறதுக்காக திட்டமிட்டு இந்த ஊடகங்கள் வேலை பார்க்குது. கோவை தெற்கில் நாம் தமிழர் கட்சி சார்பாக பேரறிவாளன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். கடந்த காலங்களிலேயே நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்ட இந்த கலாமணி ஜெகதீசன் போன்றவர்கள்லாம் ஏகப்பட்ட வாக்குகள் அங்கே வாங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு வெறும் 1% வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கடைசி இடத்துல கொண்டு போய் தள்ளுறான். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாவம். கோயம்புத்தூர் தெற்கு திமுக கூட்டணிக்கு 33.85%, அதிமுக கூட்டணிக்கு 30.20%, தமிழக வெற்றி கழகத்திற்கு 21.81%, நாம் தமிழர் கட்சிக்கு 1.93%. இயக்குனர் அமீர் பேசும்போது சொல்றாரு, ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே பாயிண்ட்ஸ் கொடுங்க, மார்க் போடுங்க. அவர்களோட செயல்பாடை பொறுத்து அவங்க எந்தெந்த இடத்துலலாம் மக்களுக்காக நின்னாங்க, மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத அடிப்படையில் வச்சு ஒரு மதிப்பெண் கொடுங்க. அதில் யார் அதிகமான மதிப்பெண்களை பெறுறாங்களோ அவர்களுக்கு உங்களோட வாக்கை செலுத்துங்க அப்படின்ட்டு சொல்கிறார். இவர் எத்தனை தடவை எலெக்ஷனை சந்திச்சிருக்கார், எத்தனை முறை உங்க கூட நின்றுருக்கார், என்ன பிரச்சனையில் மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கார் அப்படின்னு யோசி. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் சரியானதை தேர்ந்தெடுக்க முடியும். முதல்வர் ஸ்டாலின் முதல் கடைசி தலைவர் வரை பேரை எழுதி வச்சுக்கிட்டு இவங்க பூரா எப்போ உங்களோட நெருக்கமாக இருந்திருக்காங்கன்னு நீங்கள் டிக் பண்ணு.
உங்கள் பிரச்சனையில் உங்களோட மனதுக்கு நெருக்கமாக உங்களோட அரசியலில் இவங்க எப்போ இருந்தாங்கன்னு பார்த்துட்டு ஒரு மார்க் போடும். அப்போ பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் சரியானதே தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி பார்த்தாலும் அண்ணன் சீமான் தான் வருவார். எப்படி பார்த்தாலும் அண்ணன் சீமான் தான் முதலிடத்துல வருவார். அமீர் சப்போர்ட் பண்ற அந்த கஞ்சா குடிக்கு கூட்டம் கண்டிப்பா வராது. அமீர் ஊருக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி தான் எந்த நிலையில இருக்கிறோங்கிறத அமீர் கண்டிப்பா பார்க்கணும். அமீர் நிச்சயமா அண்ணன் சீமான் முன்னாடி நின்றுக்கணும். அப்படி இல்லாம திமுக கஞ்சா குடிக்கு கூட்டத்தோட சேர்ந்து நின்றுக்கிட்டு ஆனால் சீமானை பார்த்தா அப்படியே கூண கும்பிடு போட்டு அப்படியே நடிச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு துரோகி தான் இந்த அமீர். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம்.